25th ஆகஸ்ட் உடைய 5 o'clock கேண்டில் இந்த ரெட் கேண்டில். ஸோ அதோட லோ வந்து மார்க் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் அதோட ஹை மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா சின்ன மைனரா ஒரு டிராப் இருக்கும் தெரியுங்களா? ஸோ இந்த கேண்டிலோட ஜூம் பண்ணீங்கன்னா தெரியும். இந்த 6 மணிக்கு இந்த கிரீன் கேண்டில் இவ்வளவு பெருசா போயிருக்கு இல்லையா, அது வந்து சின்னதா இந்த பிரேக் பண்ணிட்டு கீழே பிரேக் பண்ணிட்டு தான் மேலே போயிருக்கு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம், இந்த ஸ்ட்ராட்டஜி படி ட்ரேட் எடுத்துட்டு இருக்கோம். ஆனா நமக்கு ஆப்போசிட் சைட்ல போயிட்டு இருக்கு. நம்ம என்ன பண்ணிட்டோம், ஷார்ட் பண்ணிட்டோம், இங்க இருந்து இறங்கணும் நமக்கு வேலை. ஆனா என்ன ஆயிடுச்சு, மேலே ஏற ஆரம்பிச்சிருச்சு. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா ஸ்டாப் லாஸ் இந்த இடத்துல வைக்கணும். இந்த பிரேக் அவுட் ஆகுது இந்த கேண்டில், இதோட லோ பிரேக் ஆகுது அப்படின்னா ஸ்டாப் லாஸ் ஹைல வைக்கணும். ஹை பிரேக் ஆகுது அப்படின்னா ஸ்டாப் லாஸ் லோல வைக்கணும். இந்த சினாரியோல ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுது. ஏன்னா நம்ம ட்ரேட் எடுத்ததுக்கு அப்புறம் இந்த ஸ்டாக் இந்த கமாடிட்டி பார்த்தீங்கன்னா மேலே ஏறி போயிட்டே இருக்கு. ஸோ அப்போ ஸ்டாப் லாஸ் ஹிட். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா அகைன் அந்த ஹை பிரேக் ஆகுது இல்லையா, அந்த சைடு ஒரு ட்ரேட் எடுக்கணும், பை சைடு. அப்போ க்ரூட் ஆயில் செப்டம்பர் ஃபியூச்சர் நீங்க வந்து பை பண்றீங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ அப்படி பை பண்ணீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட டார்கெட் வந்து டபுள் அப்படின்னு வச்சுக்கலாம். 1:2 டார்கெட் வச்சுக்கலாம். ஓகே, 1:2. ஸோ 2 டார்கெட் இங்கே ஹிட் 5,658ல ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதுலயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம், நம்ம வந்து 5 to 6 கேண்டில் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். 6 o'clock மேலே தான் நமக்கு ட்ரேட் கிடைக்கும். அந்த 6 o'clock வரக்கூடிய கேண்டில் 5 o'clock கேண்டிலோட ஹையோ உடைச்சாங்கன்னா நம்ம பை, அதுவே லோ உடைச்சாங்கன்னா நம்ம வந்து செல் பண்றோம். இவ்வளவுதான் சிம்பிள். நம்ம செல் பண்ணும்போது அந்த 5 o'clock கேண்டிலோட ஹை வந்து ஸ்டாப் லாஸா இருக்கும். நம்ம பை பண்ணும்போது அதோட லோ வந்து ஸ்டாப் லாஸா இருக்கும். ஆப்போசிட் சைடு டார்கெட் வந்து 1:1 ஆர் 1:2 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ அது நீங்க மோஸ்ட்லி 1:2 ரிஸ்க் ரிவார்ட் மெயின்டைன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒருவேளை 7 ட்ரேட் ப்ராஃபிட் 3 ட்ரேட் லாஸ் வந்தா கூட ஒரு 4 ட்ரேட் நீங்க வந்து ப்ராஃபிட் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. Investments in the securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing.